أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹ்வின் மிகப்பெரும் கிருபையை கொண்டு இஸ்லாத்தினுடைய பாடங்களை முறையாக நாம் படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் ஜின் பற்றிய விளக்கம். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நிறைய படைப்புகளை படைத்திருக்கிறான். மறைவான படைப்புகள் என்ற ரீதியில் மலாயிகா என்று சொல்லப்படக்கூடிய மலக்குமார்களை குறித்தும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஜின்களையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா ஜின்களை குறித்து சொல்கிற பொழுது ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் தன்னை வணங்குவதற்கே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்பதாக அல் குரானிலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். குரானிலே ஜின் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயம் இருக்கிறது. ஜின்களை பற்றி பல இடங்களில் அல்லாஹு தாலா குரானிலே சுட்டிக்காட்டுகிறான், அறிமுகம் செய்கிறான், அவர்களை குறித்து விளக்கம் சொல்கிறான். எனவே அவர்களை குறித்து உண்டான ஒரு எண்ணமும் ஒரு தெளிவும் நமக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பாடத்தை நாம் படிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜின்கள் என்பது மறைவான படைப்பு, அவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்டுள்ளனர் என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹு தாலா பல இடங்களில் குரானிலே சுட்டி காட்டுகிறான். வலக்கது ஹலக்கனல் இன்சான மின் சல்சாலிம் மின் ஹமையும் மஸ்னூன், மனிதனை தட்டினால் சத்தம் வரக்கூடிய களிமண்ணிலிருந்து நாம் படைத்தோம். வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கபுலு மின் நாரி சமூம், ஜின் வர்க்கத்தை கடும் நெருப்பிலிருந்து நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் தாலா குரானிலே சுட்டி காட்டுகிறான். சூரத்து தாரியாத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் இதை தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அதே நேரத்தில் ஜின்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் மனிதர்கள் போலவே தான் என்பதாகத்தான் இறைவன் குரானிலே நமக்கு அறிமுகம் செய்கிறான். அவர்களுக்கு மத்தியில் ஏவல்கள் இருக்கிறது, விளக்கல்கள் இருக்கு, ஹராம் இருக்கிறது, ஹலால் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது போல மனிதர்களுக்கு இருப்பது போன்ற ஒரு ஹராம் ஹலால் பேணுதல் என்பது அவர்களுக்கும் இருக்கிறது. அவர்களிலேயும் நிராகரிப்பாளர்களும் நம்பிக்கையாளர்களும் மூமின்களும் காஃபிர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நிராகரிப்பாளர்களும் இருக்கிறார்கள், நம்பிக்கையாளர்களும் இருக்கிறார்கள். இறைவனை வழிபடக்கூடியவர்களும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு படித்து தருகிறது. வ அன்னா மின்ன ஸாலிஹூன வ மின்னா தூன தாலிக குன்னா தராயிக கிததா. அல்லாஹு தாலா குரானில் சூரத்துல் ஜின் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலேயே சுட்டி காட்டுகிறார். அன்னா மின்ன ஸாலிஹூன் வ மின்னா தூன தாலிக், அவர்களிடத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், அது அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். குன்னா தராயிக்க கிததா, நாம் பல வழியுடையவர்களாகவும் நாம் இருந்தோம் என்பதாக ஜின்களை பற்றி இறைவன் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறான். மனிதர்களைப் போலவே பல பிரிவினர்களாகவும் பல்வேறு சிந்தனை கொண்டவர்களாகவும் ஜின்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களைப் போலவே அல்லாஹ்வை நிராகரித்த காபிர்கள் என்பவர்களுக்கு நரகமும் மூமின்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு சொர்க்கமும் இருக்கிறது என்பதாக குர்ஆன் வேறொரு வசனத்தில் சுட்டி காட்டுகிறது. வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான், தன் இரட்சகனின் சன்னிதானத்தை பயந்தவருக்கு சோனபதியில் இரு சோலைகள் உண்டு. வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, இறைவனுடைய கேள்வி இருக்கிறது. இறைவன் ஒரு மகத்துவமான அதிகாரமிக்கவன் என்பதை குறித்து உண்டான அறிவுள்ளவர்க்கு ஜன்னத்தான் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு சோனபதிகள் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான், எனவே அவ்விரண்டில்
உங்களில் இரு வகுப்பாரும் அவ்விரண்டில் எதை பொய்யாக்குவீர்கள் என்பதாக குர்ஆன் நம்மிடத்தில் கேட்கிறது. சூரத்து ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் பிரபல்யமான அத்தியாயம் படித்திருக்கிறோம். அறிமுகம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் இறைவன் இதை பற்றி உண்டான அறிமுகத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறான். இப்போ எல்லாருக்கும் அந்த இரண்டு வர்க்கம் என்று சொல்லப்படும் இரு வகுப்பார்கள் என்பவர்களில் மனிதர்களும் உண்டு, ஜின்களும் உண்டு. அவர்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கு மத்தியிலும் அநியாயம் தடை செய்யப்பட்டது என்பதை போல ஜின்களுக்கு மத்தியிலும் அநியாயம் தடை செய்யப்பட்டது. ஹதீஸே குதுசி என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸிலே அல்லாஹு தாலா சொல்வதாக, முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அநியாயத்தை தனக்குத்தானே இறைவன் ஹராமாக்கி கொண்டான். அது போலவே மனிதர்களுக்கு மத்தியிலும் ஜின் வர்க்கத்திற்கு மத்தியிலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல மனிதர்கள் மீதும் ஜின்கள் மீதும் பகைமை பாராட்டக்கூடிய நிகழ்வுகள் மனிதர்கள் போன்று மனிதர்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்வது போல ஜின்களுக்கு மத்தியிலான சில சூழ்நிலைகளும் இருக்கிறது. மனிதர்கள் ஜின்கள் மீதும் ஜின்கள் மனிதர்கள் மீதும் பகைமை பாராட்டக்கூடிய நிலைமைகளும் இருப்பதாக ஹதீசுகளின் வழியிலாக நம்மால் சுட்டிக்காட்ட முடிகிறது. அதுவும் இருக்கிறது. எனவே அவர்கள் மறைவான படைப்பே தவிர மற்றபடி அவர்கள் நம்முடைய மனிதர்களை போன்று ஒரு எல்லா காரியங்களிலும் மனிதர்களை போன்ற ஒரு நிலைமை உள்ளவர்கள். அவர்கள் உண்பவர்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதுவரும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். சாப்பிடக்கூடியவங்க, அவங்களுடைய உணவு சில குறிப்பிட்ட உணவுகள் இருக்கிறது. படைப்பினங்களுக்கு எப்படி உணவுகள் கொடுக்கப்படுகிறதோ அதை போன்று ஜின் வர்க்கத்திற்கும் இறைவன் உணவுகளை என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறான். மனிதர்கள் எலும்புகளின் மீதும் சாணத்தின் மீதும் சிறுநீர் கழிப்பது போன்ற செயல்கள் ஜின்கள் மேல கோபம் ஊட்டக்கூடியதாக இருக்கு. எலும்பு கிடக்குது அப்படின்னா அதுல சிறுநீர் கழிக்கக்கூடாது. சாணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல சிறுநீர் கழிக்கக்கூடாது என்பது போன்ற நிலைமைகள் எல்லாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இதனுடைய கழிவுகள் அத்தனையும் இது உணவுகளாக ஜின்களுக்கு உன்னுடைய உணவுகளாக இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டி தருகிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல வந்திருக்கக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜின்களினுடைய உணவுகளை பற்றி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவன் பெயர் சொல்லப்பட்ட அனைத்து எலும்புகளும் ஜின்களுடைய உணவாகும். அவைகள் நீங்கள் சாப்பிடும்போது மனிதன் சாப்பிட்டதை விட அதிக மாமிசம் அந்த எலும்புகள்ல இருக்கும். அதனால அதை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஜின்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மிருகத்தின் கழிவுகளும் ஜின்களினுடைய உணவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டக்கூடிய ஹதீஸ் நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்போ எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த எலும்புகள்லையும் சாணத்திலையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, மலஞ்சலம் கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே நேரத்தில் இந்த எலும்புகளை வைத்தோ சாணங்களை வைத்தோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க உங்களுடைய சிறுநீர் கழித்த பின்பு நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இதை வச்சு மசகு செய்யக்கூடாது. அதாவது சுத்தம் செய்வதற்காக வேண்டி எலும்புகளையோ அதே நேரத்தில் அந்த சாணத்தையோ வைத்து என்ன செய்யக்கூடாது, சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம், இது உங்களுடைய சகோதரர்களின் உணவு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அதனால ஜின்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஒரு வர்க்கம் இருக்கிறது, மறைவானவர்கள். அவர்களை ஆதிக்கம் செலுத்துவதற்காக வேண்டி மனிதர்கள் துடிக்கிறார்கள். மனிதர்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஜின்களும் துடிப்பதாக வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஜின்கள் மீது உண்டான தவறான ஒரு பார்வையோ ஒரு எண்ணமோ நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. தப்பபிப்பிராயம் என்பது நமக்கு கூடாது. ஒருவேளை அது வேற ஒரு படைப்பு, நாம் அதற்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்ற ரீதியிலான எண்ணமோ மனிதர்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு நாம் கட்டுப்படாதது போல அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய வேலையும் நாம் செய்யக்கூடாது
என்பதை நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தப்பட்ட முரண்பாடான பல விஷயங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களை குறித்து உண்டான விஷயங்கள், வித்தியாசமான அணுகுமுறைகள் எல்லாம் மூமின்களுக்கு மத்தியிலேயே இருப்பது ஒரு மோசமான சூழ்நிலையாக இருக்கிறது என்பதைத்தான் இங்கு நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். பல பேர்கள் மருத்துவம் செய்வதாக கூறிக்கொண்டு பல விதமான பொய்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜின்னுடைய விஷயத்தில் மனிதர்கள் நிறைய செய்கிறாங்க, தவறுகள் செய்கிறாங்க. அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான், வன்னஹு கான ரிஜாலு மினல் இன்ஸ் யஊதுன பிரிஜாலி மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. மனிதர்களில் உள்ள ஆண்கள் பலர் ஜின்களில் உள்ள ஆண்கள் பலரிடம் தங்களை காக்க தேடிக்கொண்டிருக்கின்றனர். மறைவான படைப்பு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சக்தி இருப்பதாக என்ன செய்கிறாங்க, மனிதர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள். அப்படி இல்லை, மாறாக அப்படி தேடுவது கூடாது. அப்படி தேடணும் அப்படின்னு சொன்னால் ஜின்கள் மனிதர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கர்வம் அதிகமாயிருது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான மோசடியான விஷயங்களுக்கு ஆட்கொள்ள நேரும் அப்படிங்கிறத நாம் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். மனிதனை ஜின் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஆட்கொள்ளல் ஆதிக்கம் அப்படிங்கிறது 2 வகைப்படுது. ஒன்று, ஜின் மனிதனை மூடிக்கொள்கிறது, மனிதனுடைய மண்டை மூளைகள் எல்லாத்தையும் ஹேக் பண்ணுற மாதிரி பண்ணிடுது. ஜின் மனிதனில் நுழைந்து நரம்பு தளர்ச்சி போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதாக சில தத்துவார்த்த விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுது. அப்போ அந்த அடிப்படையில் கொஞ்சம் இந்த விஷயத்தில் நம்பிக்கை கொள்வதோடு இருந்து கொள்வது சரி. இறைவனுடைய தூதுவர் நமக்கு எதை கற்றுத்தந்தார்களோ அவர்களிடத்தில் நடக்க வேண்டியதோடு விஷயத்தோடு சரி. மற்றபடி அவர்களிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பது தான் சரியானதாக இருக்கும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாறாக அந்த படைப்புகள் குறித்து ஆய்வு செய்கிறோம் அல்லது அவர்களுடைய சக்தியை குறித்து ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரில் நம்மளுடைய ஈமான் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாதுங்கிறத ஞாபகப்படுத்துவதற்கு தான் இந்த பாடத்தில் இதையும் இணைத்திருக்கிறோம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.